அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம எல்லாருமே நம்ம முகத்தை வந்து அழகாக வச்சுக்கணும்னு சொல்லி அதுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இன்னொரு சிலர் பார்த்திங்கன்னா முகத்தில் பரு அப்படிங்கிற பிரச்சனையை சந்திச்சுட்டு அதுக்கு வந்து போக்குறதுக்கு என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிலாம் பார்ப்போம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து முகத்தில் வந்து அங்கங்கே வந்து டார்க்காக பேச்சஸ் மாதிரி இருக்கும், அதாவது பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அதை வாங்கி யூஸ் பண்ணலாம், உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோனஸ் கிடைக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு அதுக்கு உண்டான ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லி தேடி தேடி போய் வாங்குவாங்க. அந்த மாதிரி தேடும்போது என்ன ஆகும்னா, நமக்கு இன்ஸ்டன்ட் க்ளோ அப்படின்னு சொல்லி முன்னாடி பேரை பார்த்துட்டோன்னே உடனே அதை வாங்கிடுவோம். ஆனால் பின்னாடி அதில் என்ன இருக்குது, அது என்ன பண்ணும், ரியாக்ஷன்ஸ் மாதிரி பண்ணுமா, கெமிக்கல் கலந்துருக்காங்களா என்னன்னு சொல்லி அப்படிலாம் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பார்க்காம வாங்கும்போது என்ன ஆகும்னா, இருக்கிறது இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் ஸ்க்ரீன் பிரச்சனை. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையை போக்குறதுக்கு நம்ம டாப் டைமில் என்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபேஸ் நிக்கர் ஆன்டி ஆக்னி கிளென்சர். இந்த ஆக்னி கிளென்சரில் என்ன கலந்துருக்கு அப்படின்னா, கத்தாழையோட சதைப்பகுதி, அது மட்டும் இல்லாமல் வேம்போட பட்டை, அப்புறம் துளசியோட எக்ஸ்ட்ராக்ட், இது மூணுமே சேர்ந்து என்ன பண்ணோம், நமக்கு முகத்தில் வந்து பருக்கள் வராமல் இருக்கிறது கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும், ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ட்ரை ஃபேஸாக இருந்தால் அவங்களுக்கு பரு இருக்குன்னா அதையும் கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து அந்த பிம்பிளை வந்து வந்துட்டு அந்த இடத்துல மார்க் மாதிரி இருக்கும். ஸோ அதை போக்குறதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து சுற்றி எரிச்சலாக இருக்கும். ஸோ அந்த எரிச்சலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம கத்தாழை ரொம்ப நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும், வேம்பு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த நீம் எல்லாருக்குமே தெரியும். பொதுவாக வந்து நீம் வந்து ஒரு ஆன்டி பாக்டீரியலாக இருக்கும், அதாவது அந்த இடத்துல இருக்க ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து தடுத்து வராமல் பார்த்துக்கோ அப்படிங்கிறது வேம்போட வேலை. ஸோ இது எல்லாத்தையும் மூணுத்தையும் கலந்து நமக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஃபேஸ்க்கு வந்து ஸ்கின் வந்து அந்த பிம்பிள் வராமல் பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் பிம்பிள் வந்திருக்கு அந்த என்ன சொல்கிறது, ஸ்கார்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது தழும்பு, அதையும் போக்குறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, டெய்லி 2 வேளை அல்லது 3 வேளை முகத்தில் வந்து சோப் போடக்கூடாது. நம்ம சின்னதுலேருந்தே இதை தப்பு பண்ணியிருக்கோம். இதை வந்து நாங்கள் எல்லாருமே திருத்திருக்கோம், நீங்களும் கண்டிப்பாக திருத்திக்கோங்க. இனி முகத்துக்கு வந்து சோப் போடாதீங்க, சோப்புக்கு பதிலாக ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணுங்கள். அவங்கவுங்க ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இது கொஞ்சமாக எடுத்து டெய்லி 2 நேரம் அல்லது 3 நேரம் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம முகத்தில் அந்த பருவோ இல்லை மங்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் கம்மியாக்கி கொடுக்கும். ஸோ இதை வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜெய் டாப் டைம், ஜெய் குளோபல் விஷன்.